ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. நம்முடைய தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம் ரிசல்ட்டு, அதுதான் ஜூலை மந்த்து டேர்ம் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து எப்போ வரும், அதுதான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ரிசல்ட் எப்போ வரும்ன்ற எதிர்பார்ப்பு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியுடைய 15th கான்வகேஷன் நடக்க போகுது பார்த்தீங்களா, அக்டோபர் 21 அப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த கான்வகேஷனுக்கு பிஃபோராகவே நம்ம ஜூலை டேர்ம் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது குயிக்காக துரிதமாக போயிட்டு இருக்குது. அதாவது கான்வகேஷன் டேக்கு பிஃபோராகவே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ப்ராசஸ் போகுதுன்னு சொல்லும் போது அப்போ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days தான் இருக்குது. வித்தின் 20 daysக்குள்ளே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகணும் வெப்சைட்டில் அப்படின்ற ப்ராசஸ் அதுபடி தான் பார்த்தீங்கன்னா துரிதமாக போயிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கான்வகேஷன் பிஃபோராகவே ரிசல்ட் வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் அப்படின்றது இருக்குது. பட் ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அந்த நோக்கி தான் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. இன்கேஸ் ஒரு வேளை அந்த ப்ராசஸ் ஏதோ ஒரு ரீசனால் மேனேஜ்மெண்ட் ரீசனால் பார்த்தீங்கன்னா டிலே ஆச்சுன்னா மட்டும்தான், ப்ராசஸ் வந்து ஏதோ ரீசனால் ஹோல்டு பண்ணி வச்சா மட்டும்தான் கான்வகேஷன் ஆஃப்டர் கான்வகேஷன் போகலாம். பட் அப்படிலாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுவரை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து குயிக்காக துரிதமாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கான்வகேஷனுக்கு பிஃபோராகவே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதுக்கு அதை நோக்கி தான் ப்ராசஸுமே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. அண்டு ரிசல்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போதுமே நம்முடைய சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தை. ஸோ தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ.